கண்ணன் முதல் கஞ்சமுடன் அத்தை கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. போறோம், கையில உடைக்கிறோம், சாப்பிட்டு உரிய கையை வைக்கிறோம், அடிக்கிறோம், ஓடி சாப்பிட்டு இந்த மாதிரி பால் தயிரா கட்டி கட்டியா கட்டி தொங்கு முடியல பதமாவா No please, no please. What about it? அத்தை ஒரு விதமா தூங்குது. அது கிறுக்கிது மூக்கு. சிக்கலாம் குடும்மா. ஐயோ பாக்காதடா, பாக்காதடா, பாக்காதடா. நீ பார்க்க கூடாது. டேய் போடே. கிட்ட வந்து படுவாயா? பக்கத்துல வந்து படியா? டேய் போடே. குச்சேஸ் கேட்டது போடா. அது சப்ளிங் பாருங்க. அண்ணா. அண்ணா என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. அத்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டா நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. நீ போய் முத்தம் கொடுக்குறேன். நான் சொல்றது கேளாதே. நான் முத்தம் கொடுப்பேன் தான். டேய் நான் சொல்றது கேளு. வாடா. அத்தை கண்ணத்துல முத்தம் கொடுக்க போறேன். டேய் வாடா சொல்றேன். ஐயோ ஏ தலைய தகடு வாடா நான் சொல்றது கேளு. தயிர் வேண்டாம் வேற பண்ணு. ஏய் நான் சொல்றது கேளு. வாடா. இன்னும் கவுண்டரியா? ஆமா அத்தை கண்ணத்துல முத்தம் கொடுத்தேன் பாரு. கண்ணத்துல முத்து முத்து. நீ இன்னொரு இடம் போடா. இன்னொரு இடம். ஏய் நீ அத்தை முகத்தை கொடுங்க. ஆசனா வாய். ஏய் என்ன முகத்தை மாத்தி வச்சுட்டாங்க. டேய் நான் சொல்றது கேளா. ஆசனா வாய்க்கு தான் கொடுக்குறேன். இருந்தாலும் எங்க அண்ணன் தெரியுமா அவனை விட்டுட்டு உரியில இருந்து கையில பதமா எடுத்துட்டோம். ஷாம்பு குடுமா பண்ணுங்க. புரியல கையில பதமா எடுத்துட்டோம். கட்டியா இருக்கிற கடடா என்ன இருந்தாலும் எங்க அண்ணனை விட்டுட்டு என்னடி கொண்டு வந்து யாருக்கு போகணும்? நான் அண்ணன்
அண்ணா இருந்தாலும் ஐயோ இந்த போனார் 3 மணிக்கு வந்து படுக்கிற சொன்னா இல்ல ஆளக்கடமை போனார வந்து பக்கத்துல 3 மணிக்கடா போய் படுப்பாங்கடா கோளாரியாடா இதெல்லாம் என் தலையெழுத்தாக்கி நான் என்ன பண்றேன் ஆட்ட பாடிட்டா வாசடியா வந்து எங்க படுத்துக்கிறான்னு தெரியலையே அவனும் ஒரு சின்ன இல்லைங்கடா நம்ம தயிரை வெண்ணெய் சாப்பிட்டு கிளம்பலாம்டாடே அண்ணா அண்ணா இருந்தாலும் கெட்டிக்காரர என் தம்பி என் மேல பாசம் கொட்டி கஞ்சி நான் பெரியப்பட முடிச்சிட்டு கிடக்குறேன் பெரிய கூட மூச்சுங்கிறான் எல்லாம் என் தலையெழுத்து சாப்பிட்டோம் மீதி சரி என்ன பண்ண போறோம் என்ன பண்றோம் மோத்திரம் பூஸ்ட் போடலாம் எல்லா மோட்டரே போடுறான் நம்ம வந்ததே தேடி கூட எல்லாம் போட்டு தயிர் எல்லாம் மூஞ்சி எல்லாம் பூச்சி விடு தயிர் மூஞ்சி எல்லாம் பூச்சி பூஜாரா அதெல்லாம் செவடியா முதல்ல நான் விடுவேன் கொஞ்சம் சுமாரா அண்ணா இந்த மாதிரி புள்ள புள்ளியா எனக்கு ஒரு பால் தேடி வெண்ணெய் வேணும்னா கேட்டா கொடுக்க போறான் யாரு கிண்டிட்டீங்க ஆமா நீங்க சின்ன பையன் ஐயா போல தோணுது அப்படியா ஆமா நீ இருந்தாலும் இன்னைக்கு வருவாங்க உங்களை மாதிரி நினைக்கணும் பார்க்கலாம் வாங்கடி வீட்டுக்கு வந்து என் மாமியா தட்டி ஒரே ஒரு தட்டி ஆமா பால் தயிர் மோரெல்லாம் குடிச்சுட்டு பாரு பால் எல்லாம் மாமா சட்டியை போட்டு உடச்சுட்டான் அவன் வாயில வச்சுட்டு போயிருக்கான் மாமாவை கேட்டு தட்டி நீ கண்டா எடுத்துடுறான் பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் வச்சு தட்டிக்கிறானே அத்தை வாயில வச்சுல அத்தை வாயில எல்லா வாயிலும் வச்சேன் என்னது அதன்னு வெண்ணெய் வச்சுல சின்ன பிள்ளைங்க அவங்க போய் சொல்றாங்க அவளுங்க ஏன் குழந்தைங்களே வரமாட்டாங்க அப்படி வந்தா கட்சி தலைவர்
அப்படியா? ஆகட்டுமா? அப்படியா? போய் வா. நினைக்கிறேன் ஆனா போகக்கூடாது மனக்குள்ள கத்து வச்சுக்கிறாங்களா நீங்க பாக்கலாம் கதைய எப்போது நம்ம தாய்கள் சொல்லிட்டாங்களோ இதுமேல வரக்கூடாது. நீங்க குற்றத்தே கிடையாது. ஆமா இவங்களை வந்து ஒரு ஆட்டோட பண்ணா விடுறது கிடையாது. ஆமா நீ இருக்க சட்டி பானை பூரா உடைச்சு எல்லா உரியங்க பஞ்சு பல்லாம் உடைச்சிருவோம். உடைச்சு பூச்சிட்டு போயிடலாம். ஈரபத்தும் பகலுக்கும் நான் வந்து நான் சொன்னேன் அண்ணன் தான் வந்து அத்தை வீட்டுக்கு போறோம். பால் தயிர் மோர் எல்லாம் இருக்கும். உடைச்சு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு அண்ணன் தான் சொன்னாங்க. போகக்கூடாது, பார்த்து எல்லாம் உடைக்கூடாது, மோசல பூசக்கூடாது, புள்ள பூச்சல நான் போகல அதுதான் கட்டு கட்டு அடைய மாட்டான். நான் சொல்ற பேச கேட்க மாட்டான். கட்டி போடு, இந்த பெரிய உறவுல கட்டி போடு. உரங்களை வச்சு கட்டி போட்டேன். ஆமா 4-8 சரி அந்த கட்டு அவுட் விடக்கூடாது. ஆமா அப்படி அவுட் விட்டுட்டு வச்சுக்க உடனே மாட்டிக்கிறியா அண்ணா தம்பி குத்துனா ரமா அண்ணா அண்ணா நீ ஆமா என் பொட்டு விட்டுதானே நீ ஆமா என் பொட்டு விட்டுதானே நீ ஆமா அண்ணா பாடடி பாடடே தம்பி கை பிடிக்குதுடா பாடடா கட்ட உத்தர பாடடே பாடடே பாடாடே பாடடே நீ இப்படியே கலடா. எனக்கு வர வேண்டிய பங்கெல்லாம் நீ வாங்கி சாப்பிடுற. இதுக்கப்புறம் நான் உடனே சாப்பிட போறேன். நீ எனக்கு தேவையில்லை. இப்படியே கலந்து தொலை. இதுக்கெல்லாம் பொட்டு குட்டி அம்முக்குட்டின்னு சொன்னேன். அந்த வார்த்தைக்கே மரியாதை போச்சடே. என்ன செய்யணும்? கட்ட உத்தர பாடடே கூட போடுறவன் கூட போடுறவன் கட்ட அவுத்து விட்டுருவோம். அவர்ரா ஆக மாட்டேன். மறுபடியும் பங்கு கேட்பேன்.
மருத மரமாக இருந்தேன். உன் பாதம் பட்டது, சாப தோஷம் முடிந்தது. நாங்கள் புறப்படுகிறோம் தேவனகா. சிறப்போடு சென்று பாருங்கள். நான் யார் என்று தெரியாமலே என்னுடைய தாயாகப்பட்டவள் உடனே கட்டிவிட்டால் நான் யாருக்கு தெரிந்திருந்தால் இப்படிப்பட்ட காய்ச்சலா என் தாயாகப்பட்டவள் செய்ய மாட்டார். ஏனென்றால் இது போல் கோப யுகம். இந்த கோப யுகத்திலே இலக்கான கண்ணாக பிறந்தேன். ஒரு காலத்திலே மிருகண்ட ரிஷிக்கும் மருத்துவதி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் திருமணம் நடந்து பல ஆண்டுகள் கடந்தும் குழந்தை பாக்கியிலே இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். இருவரும் ஈசனை குறித்து கடந்தமும் புரிந்தார்கள். மிருகண்ட ரிஷியும் மருத்துவதி அம்மையாரும் ஈசனை நேரில் இருந்தால் மிருகண்ட ரிஷி அவர்களே, உனக்கு என்ன வர வேண்டும்? அஜினி, எனக்கு திருமணம் நடந்து பல ஆண்டுகள் நடந்தும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால் மட்டும் போதும் என்று தெரிவித்தார் மிருகண்ட ரிஷி. ஆனால் சிவன் பெருமான் என்ன செய்தார் தெரியுமா? உங்களுக்கு 16 ஆயுள் முடியக்கூடிய குழந்தை வேண்டுமா? 100 வயது அரக்க தன்னுடைய குழந்தை வேண்டுமா என்று கேட்ட போது அவர் என்ன தெரிவித்தார் மரிஷி? அஜினே, 16 100 வயது அரக்க தன்னுடைய குழந்தை இருந்தால் எனக்கு என்ன என் பேர் கிடைக்குமா? கிடைக்காது. கெட்ட பேர் தான் எனக்கு கிடைக்கும். ஆனால் 16 வயது முடியக்கூடிய விதையை முடியக்கூடிய இந்த குழந்தை மட்டும் இருந்தால் மட்டும் எனக்கு போதும் என்று கேட்டார். அப்படியே தந்தோம் என்று சிவபெருமான் செய்துவிட்டார். குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த நேரத்திலே குழந்தை வரப்பட்டது. 5 வயது முடியவிட்டது. பாடசாலைக்கு சென்றால் பாடசாலை செய்துவிட்டு தாய் தந்தை இருவரும் மிருகணேஸ்வரியம் அவர்களும் மருத்துவ அம்மையாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படியே நடந்து கொண்டிருந்தது. நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாளை வந்தால் 16 வயது முடிய போகிறது. மறுபடியும் பாடசாலைக்கு சென்றால் செல்லுங்களுக்கு நேரத்திலே மறுபடியும் நம் தாய் தந்தையை பாடசாலைக்கு அனுப்பி வைத்துவிட்டு மறுபடியும் என்னுடைய தாய் தந்தை அழுது கொண்டிருக்கிறார்களே, என்ன காரணம்? விளக்கத்தை தாய் தந்தை கேட்கலாம் என்று பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த மனவன் மீண்டு வந்தான். அப்பா, பாடசாலைக்கு சென்றுவிட்டு என்னை அனுப்பி வைத்து விட்டு ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? என்ன காரணம்? ஏன் அழுகிறீர்கள்? நடந்தது போய்த்தார் மிருகணேஸ்வரி அவர்கள். உயிரை கலர போறான். அதனால்தான் பாடசாலைக்கு அழைப்பு வைத்து விட்டு நான் அழுது கொண்டிருக்கின்றோம். இந்த விதியை நிறுத்தி வந்தால் அந்த யமதர்மன் அவனிடத்திலே செல்கிறேன், அந்த சிவனிடத்திலே செல்கிறேன் என்று ஓட்டமாக ஓடினான். பைபிள் சொல்லப்பட்டிருக்க ஆண்டாடக்கூடிய யமதர்மன், மார்க்கண்டையா, நில் நில் நில், உன் உயிரை கவர் போய் என்று ஓடி வந்தான். ஓடிக்கொண்டு வருகிற நேரத்திலே ஒரு சிவன் லிங்கமாகப்பட்டது. அதை பிடித்து கட்டி பிடித்து விட்டான். கட்டி பிடித்தவர்களே அந்த யமதர்மன் வாசக்கயிறை அந்த லிங்கத்தை சேர்த்து போட்டான். லிங்கம் வெடித்த உடனே எட்டு உதைத்தான். அந்த யமதர்மன் 3 நாட்டிலே மரணம் விட்டாவை விட்டான். 3 நாட்டிலே 18 ஒரு சேனைகள் கலந்து விட்டது. எனது பூமாதேவி, எனது மனைவி பூமாதேவி ஓடியிருந்தார். சுவாமி, பூமி தாங்க முடியவில்லையே, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்டபோது பூமாதேவி யார் ஒன்று கோலப்பட தேவையில்லை. கோல யுகத்திலே நான் கண்ணாக கிடைப்பேன். கவர்னர் 100 பேர் என்றும் மாண்டவர் 5 பேர் என்றும் அதை 10 மட்டும் பதினெட்டினார்கள். பங்காளி என்று சண்டை உட்படுத்தி அதை வரும் பூஜம் அனைத்தும் கபாலத்திற்கு சேரும் பூமி பாரம் தீர்க்கிறேன் என்று என் மனைவி பூமாதேவிக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். இந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டுமானால் அதனால்தான் என் தாய் அழித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அம்மாவை பார்க்க வேண்டும், பார்க்கலாம்.
மூடிக்கிட்டேன். அம்மா கிட்ட சொல்லிடுறேன். மண்ணு தின்றியா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஏன் மண்ணு சாப்பிட்டா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அம்மா தம்பி பையன் ஏறி கொண்டிருந்தமா மண்ணு எடுத்து வாயில போட்டுக்காம மண்ணு தின்றாமா. இந்த உலகமே தெரியுது கண்டா கண்டா வானகம் மையகம் கண்டே வானகம் மையகம் கண்டே வானவ தேவர் கண்டே மரம் செடி கொடியை கண்டே மரம் செடி கொடியை கண்டே பாவை தேவர் கண்டே இந்த உலகமே ஒரு மகனாகப்பட்டவன் தவறு செய்கின்றான். தவறு செய்தால் ஒரு தாயாகப்பட்டவருக்கு கண்டிப்பதற்கு நான் தவறு செய்தேன். கண்டா ஏனிருக்கும் அதாவது நம்ம யாதவரத்திலே போயற்ற பசுக்கூட்டங்கள் ஆடு மாடு நிறைய இருக்கிறது. அதனால இருப்பதோ 4 திசை. இந்த 4 திசை ஓட்டி சென்று தெரியுமா? கீழ் திசை, மேல் திசை, வடக்கு திசை, எல்லா திசையும் ஓடினே சொல்றோம். எல்லா திசையும் வடக்கு திசை மட்டும் செல்ல வேண்டும். 3 திசை தான் போகணும். ஆனால் வடக்கு திசை மட்டும் செல்ல வேண்டும். வட திசை போகக்கூடாதா? சென்று ஆட்டு மாட்டை மேய்ச்சிட்டு சரிங்களா? நீங்க போங்கம்மா. அண்ணா தம்பி அம்மா வந்து 3 திசைக்கு வந்துருப்பாங்க. நானும் அதை போகக்கூடாது. யார் பையில விட்டு பேசி வச்சுக்க அவ்வளவுதான். நீங்க வட திசைக்கு மட்டும் முதல்ல போறது வட திசைக்கு மட்டும் தான் போகணும். அங்கதான் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அங்கதான் போகணும். அங்க போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நாள் பத்து வீடாடி. ஏன் ஆம்பளைக்கு யாருமே தெரியும்? உடம்புல ஒட்டு துணி இல்லாம பிடிக்கணும். அப்படியா? கோலத்தைக்குள்ளே நீதி குளிக்காயிலே என்ன பார்த்து சிரித்த வச்சான் என காத்தால வச்சான் இவன் காத்தால வச்சான். Thank you.
இவர்களை புதியவர்கள் செய்து அவன் ஆணவத்தை அடக்கி ஆளுக நடத்துவார்கள். எப்பொழுது அதிப்பு ஆடு வளர்ந்து வந்துவிட்டோம். காட்டிட்டுமா ஏண்டி நாங்கள் கேட்கிறோமா செல்லுவாங்க ரெக்கார்ட் இருக்குது அல்லவா யூடியூப்ல போகும்போது ரெக்கார்ட் இருக்குது. ஒரே ஒரு செய்தி, இந்த ஓம் சக்தி ஸ்ரீ ஓம் சக்தி நாடக மன்றம் கொரோவை சேர்ந்த உரிமையாளர் கே.ஏ. நடராஜன் ஐயா தலைமையிலான இன்னைக்கு நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் சேனலை பார்க்க வேண்டும் என்றால், எங்கள் யூடியூப் சேனலை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீ ஓம் சக்தி நாடக மன்றம் என்ற சேனலை பார்க்கவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் சேனலுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க தான் யாரு? நான் மாடு ஓட்டிட்டு வந்தேன். இந்த குளத்துல தண்ணி காட்ட வந்திருக்கிற மாட்டை ஓட்டிட்டு வந்தேன். யாரும் நீலவேணியா ரெக்கார்டாவது ஓரமா போனேன். குளத்துல தண்ணி கட்டலாம் மாடு ஓட்டிட்டு போனேன். அங்க ஆயிரத்தி அத்தை மாதிரி எல்லாமே 12,000 ஆமா 12,000 சாமிநாதர்கள் உடம்புல ஒட்டு துணி உடல உடம்புல ஆமா பிறந்த ஆமா என்னடி பொட்ட கட்டுனா என்ன ஏண்டியா வரமாட்டோம் வரமாட்டோம் ஒரு ஒட்டு துணி நம்ம பொம்பளை பிள்ளை குடிக்கிறோம். வெட்டம் ஆட்டூடு அபிமானம் இல்லையா
போக கூடாது. இருக்க மாட்டேன். எல்லாம் திண்டா கொஞ்சம் கண்ணகரி கண்ணா குழந்தைதான் பார்க்கலாம். நீரிலோ குளத்திலோ குளிக்கும் போது ஒரு சுத்தி ஆடையால் கட்டி கொண்டுதான் குளிப்பேன். இது சத்தியம். ரெண்டு கை தூக்கணும். எங்க எப்படி தூக்கணுமா? எங்கடா தூக்கணும்? அப்படியா? கை ரெண்டு மேல தூக்க ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு ஆம்பளை துணி இல்லாம ஒரு அண்ணாங்க நான் இங்க விட்டு பாத்ரூம்ல போட்டு ஜலத்திலே நீராடும் போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடலிலே உடை அணிந்து கொண்டுதான் குளிக்க வேண்டும். இதுதான் உலக நீதி. அது உங்களுக்கு பாடம் இது. நீ என்ன கேட்கணும் என் வீட்டுக்கு வரல பையன் நட்டு நட்டு இந்த புள்ளி கண்ணா கண்ணா கோவிந்தா கோபாலா கோபாலா, இனிமே நீரிதான் குளிச்சில குளிக்கும் போது நீரிலே குளத்திலே எங்க குளித்தாலும் ஊர் சுற்று ஆடியால் சுற்றி ஆடை இல்லாமல் குளிக்கிறோம். ஆடியாக கட்டி கொண்டுதான் குளிப்பேன். குளிதான் குளிக்கணுமா? ஐயா, ஒரு சுற்றி ஆடையாக கட்டி கொண்டு தான் குளிப்போம். திருச்செந்தூரிலே இதோடு பிடிச்சது. அம்மா கம்சனை பார்க்கணும். ஆமா கம்சனே Yeah.